வணக்கம் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ரைட் சைடுல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சோளம் வந்துட்டு இயற்கை விவசாயம் தான் பண்ணேன். சோளம் அறுவடை பண்ணி கருது வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு காய வச்சு மிஷினில் சோளம் அடிக்கிற மிஷினில் அடிக்கிறேன் பாருங்கள். அடித்து இப்போ காய வச்சுருக்கிறேன்.
என்கிட்ட நாட்டு கோழி பண்ணை இருக்குது. நாட்டு கோழி பண்ணதுக்காக தீவனம் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ தீவனம் விலைலாம் ஏறி போச்சு. அதனால் எங்களுடைய நிலத்திலேயே மக்காச்சோளம் போட்டு இப்போ நாங்கள் அதை தயார் பண்ணி அறுவடை பண்ணி இப்போ காய வச்சுருக்கிறோம். திரும்பி மக்காச்சோளம் மக்காச்சோளத்தை உடச்சி கோதுமை, மக்காச்சோளம், கம்பு இந்தமாரி தானியங்கள்லாம் சேர்த்து உடச்சி கோழிக்கு தீவனமாக கொடுக்கறதுனால இப்போ எங்களுக்கு தீவன செலவு குறைவாக இருக்குது. கோழியும் நல்ல நாட்டு கோழி ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு வேண்டி எங்கள் சொந்த நிலத்திலேயே நாங்கள் இது பண்ணிருக்கோம். 2 ஏக்கர் சோளம் போட்டேன். சொந்த நிலத்திலேயே 2 ஏக்கர் சோளம் போட்டு இப்போ சுமார் ஒரு 40 மூட்டை அளவுக்கு கிடச்சிருக்குது. இந்த டைமு கொஞ்சம் பூச்சிக்கொல்லி பாதிக்கப்பட்டதான் சோளம் அறுவடை கொஞ்சம் மாதம் கம்மி தான். ஏக்கருக்கு 35 மூட்டை ஆகணும் சோளம். ஆனால் 40 மூட்டை கிடச்சிருக்குது. அதனால் இப்போ இது எவ்வளோ கிடைச்சாலும் எனக்கு லாபகரம் தான். எனக்கு கோழிக்கு சொந்தமாக நான் கோழி பண்ணை வச்சுருக்கிறதுனால என் கோழிக்கு தீவனத்துக்கு பயனாகுது. எனக்கு சொந்த நிலத்தில் விளையிறதுனால எனக்கு நஷ்டம் கிடையாது, லாபம்தான். கிட்டத்தட்ட இந்த தினம் நான் சொந்த நிலத்தில் சோளம் அறுவடை பண்ணி கோழிக்கு தீவனமாக கொடுக்கும்போது குறைஞ்சது எனக்கு இப்போ 40 மூட்டை 50 மூட்டை தீவன செலவு கம்மியாகுது. ஒரு மூட்டை 1800 ரூபா தீவனம் போது குறைஞ்சது இப்போ எனக்கு 40 மூட்டை 40 மூட்டையே வைங்க, 40 மூட்டை தீவனம் எனக்கு செலவு கம்மியாகுது. அந்த செலவு கம்மியாகும்போது நம்ம சொந்த நிலத்திலேயே சோளம் இப்போ தயார் பண்ணி கோழிக்கு தீவனமாக கொடுக்கும்போது 40 மூட்டை அப்படியே கணக்கு 1800 ரூபா ஒரு மூட்டைன்னும் போது கிட்டத்தட்ட அது 45,000 50,000க்கு மேலே வருது. அந்த வருவாய் நமக்கு லாபகரமாக தான் தெரியுது, நஷ்டம் ஒன்றும் இல்லை. அதனால் சொந்த நிலத்தில் நம்ம அறுவடை பண்ணி கோழிக்கு தீவனமாக கொடுத்தோம்னா நம்ம கோழி பண்ணைக்கு நமக்கு லாபகரமான கிடைக்குன்றதுனால சொந்த நிலத்திலே நாங்கள் சோளம், கம்பு இந்த மாதிரி பல கோழி தீவனங்கள்லாம் ரெடி பண்ணி தயாரித்து கோழி பண்ணை வச்சுருக்கிறோம். இப்போ நாங்கள் இல்லை விற்பனைக்கெல்லாம் கிடையாது, சொந்த யூஸுக்கு வேண்டி தான். என் கோழி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2,000-2,500 கோழி இருக்கிறதுனால கோழிக்கு தீவனத்துக்கு வேண்டி தான் நாங்கள் சொந்தமாக இதை அறுவடை பண்ணி வச்சுருக்கிறோம். விற்பனைக்கெல்லாம் கிடையாது. கோழிக்கு மக்காச்சோளம் தான் அதிகமாக கொடுக்கணும். மக்காச்சோளம் கொடுத்தா தான் கோழி ஆரோக்கியமாக இருக்கும், இறைச்சியும் நல்லா இருக்கும். இப்போ கம்பெனி தீவனத்திலே பார்த்திங்கன்னா கூட மக்காச்சோளம் தான் அதிகமாக இருக்கும். மற்ற இதெல்லாம் நல்லா இருக்குது. இது கோழிக்கு சோளம் தான் அதிகம் கொடுத்தா நல்லாயிருக்கும். கோழி ஆரோக்கியமாக இருக்கும், வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், கோழி இறைச்சியும் நல்லாயிருக்கும். அதனால் மக்காச்சோளம் தான் அதிகமாக கொடுப்போம். இப்போ நல்லா காயணும், 4 நாளைக்கு நல்லா சோளத்தை காய வச்சு திரும்பி மூட்டை பிடிச்சி நாங்கள் வச்சுருவோம். வச்சுட்டு தேவையான நேரத்தில் 5 மூட்டை கொண்டு போயிட்டு உடச்சி கோழிக்கு தீவனமாக கொடுப்போம். இந்த சோளத்தை பற்றி என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் தெரிவிக்கின்றேன். மிக்க நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.